ஆகிடும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்மு வந்து உள்ளார ஒரு சிப்பு மாதிரி இருக்கும். அந்த சிப்பை எப்படி எடுக்கிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த சிம்மு வந்து என்னுடைய பழைய ஏர்டெல் சிம்மு. அதை நான் வந்து பிரித்து அதுக்குள்ளார இருக்க அந்த பயோமெட்ரிக் சிப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சிப்பு தான் நம்ம வந்து ஒரு சிக்னல் வந்து இன்னொரு சிக்னல் பாஸ் ஆகிட்டு அது வந்து டவருக்கு போகும். டவர்லேருந்து தான் சேட்டலைட் போய்ட்டு அங்கேருந்து இன்னொரு காலுக்கு கனெக்ட் ஆகும்ல, அந்த சிப்புக்குள்ளே இருக்க இன்னொரு சிப்பு நம்ம வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் இன்றைக்கி வந்து நம்மளோட டாஸ்க்கு. இது வந்து கடை கொஞ்சம் வந்து என் ஃப்ரெண்டோட கடை. அவனுக்கு தெரியாமல் தான் நம்ம வந்து ஷாப்பில் உட்காந்து அதை ரெடி பண்ணிட்டுருக்கோம். நம்மளது இன்னும் ஸ்டூடியோ இல்லை. யாராவது லைக் அண்ட் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி டெக் கண்டென்ட்டும் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. வாங்க நம்ம வந்து இப்போ அது சிம்முக்குள்ளார போகலாம். சிம்முக்குள்ளனா அதை வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நானும் என்னென்னமோ பண்ணி அதை பிரித்து எடுக்க என்னால் ஒழுங்காக முடியல. நெக்ஸ்ட் டைம் அடுத்து இது ஏர்டெல் சிம்மு, அடுத்து ஜியோ சிம் ஒன்று இருக்குது. அதை கொஞ்ச நாள் கழித்து பிரிச்சுருவோம். அதுக்கு வேணால் நல்லா கிளாரிட்டியாகவே வீடியோ போடுறேன். இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் நல்லாவே கேட்கும். அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த சிப்பு பிரிக்கிறதுக்குள்ளே போதுமான ஆகிடும். ஏன்னா நல்லா மோல்டிங் செம்மையாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கோட ஒட்டி இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ ஃபைனலாக இதோட ஃபுட்டேஜ் அந்த சிப்பு அந்த சிம்மையும் தனித்தனியாக பிரித்து இது மாதிரி வேணால் ஃபோட்டோ வேணால் வைக்கிறேன். இப்படி தான் இருக்கும். அந்த சிம்மை எனக்கு ஒழுங்காக பிரிக்க முடியல. அது எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கும் தெரில. அதனால் மொத்தமாக பிரிச்சிருக்கனால எல்லாமே தனித்தனியாக வந்துடுச்சு. நீங்கள் பார்த்து கொண்டு இருங்கள். அதோட சிப்பு இப்படி தான் இருக்கும். இந்த ஜூமோட இதில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த சிப்புக்குள்ளே இருக்க அந்த டாட்டாக இருக்குது பாருங்கள், பிளாக்காக இருக்குல்ல, அதுதான் சிப்பு. நான் வேணால் நல்லா கிளாரிட்டியாக இருந்து எடுத்து காட்டுறேன். அந்த சின்ன சின்னதாக இருக்கலாம் வந்து சர்க்யூட் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நானும் இதை பற்றி எவ்வளோ இதுக்குள்ள அதான் அந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள், அதுதான் சிப்பு. அதுக்குள்ளேருந்து ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன் மாதிரி அந்த கோல்டு கலர் இருக்க மாதிரி மூவ் ஆகும். அதுலேருந்து தான் நம்மளுக்கு சிக்னல்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டு ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு மூவ் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணுறது அதுதான். இந்த இத்துளூண்டு சிப்புக்குள்ளார எவ்வளோ கண்டென்ட் இருக்குது தெரியுமா? நம்ம எவ்வளவோ ஃபோன் நம்பர் இதில் சேர்த்து வைக்கலாம். அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிம்முக்குள்ளார மேக்ஸிமம் 500 தெரியல, எனக்கும் மேக்ஸிமம் கரெக்டாக தெரில. 500க்கு மேலே காண்டாக்ட் வந்து சேவ் பண்ண முடியுமாமா. எனது ஆனால் 300 காண்டாக்ட் இருந்தது. அதில் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியல. அது இல்லாமல் 500 இருக்கலாம். இப்போ நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது 300 காண்டாக்ட் இருக்குது. அதையும் தாண்டியே சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாக்கில் அதை வந்து கீழே கமெண்டில் வந்து எத்தனை காண்டாக்ட்னு மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரியாத விஷயங்களை கற்றுக்குவோம் கொஞ்சமாக. இதோட நம்ம வீடியோ முடியுது. இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லைனாலே சொல்லுங்கள். ஏன்னா ஃபோனில் தான் எடுக்கிறேன் ஃபுல்லாக. அதனால் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் இப்படி தான் வரும் கேமரா குவாலிட்டியில். ஸோ அதை எதுவும் வரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்கலாம். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பை பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.